அக்னி ஏற்கனவே 200 தொகுதிகள் இலக்கு அப்படின்னு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் பேசியிருக்கார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட ஓரிரு நாட்கள்ல அவங்க காங்கிரஸோடு உடன்பாடு ஏற்பட்டு வேட்பாளர் அறிவிப்பையும் சொல்றாங்க. சட்டமன்றத்தில் பேசும்போது மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசார். ஒரு எலெக்ஷன் மோட்ல திமுக தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலிலிருந்தே இல்லை அதுக்கு முன்பு 2019 நாடாளுமன்ற தேர்தலிருந்தே ஒரு எலெக்ஷன் மோட்ல அவங்க இருக்கிறதும் அதற்காக களப்பணியாற்றுறதும் அது மாதிரி வெற்றியை உறுதிப்படுத்துறதும் இதே அளவுக்கான ஒரு உத்தரவாதத்தோடும் ஒரு உற்சாகத்தோடும் அங்க இருக்காங்களா? அதிமுக தரப்புல இருக்கிறாங்களா தொண்டர்கள்? அதாவது 5 வருஷமும் எலெக்ஷன் மோட்ல தான் இருக்கிறீங்க. 2019 இருந்து எலெக்ஷன் மோட்ல தான் நீங்க இருக்கிறீங்க. இல்ல அது இபிஎஸ் தானே செட் பண்ணணும். 1008 பிரச்சனைகள், பல வழக்குகள். செல்வி ஜெயலலிதா அம்மையார் இறந்ததற்கு பிறகு அதிமுகவில் எவ்வளவு இது இருந்தது, எல்லாவற்றையும் கடந்து சரி செய்து அதை பொறுப்பாகவும் நிதானமாகவும் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். தனி மனிதருக்காக கிடையாது. வந்துட்டாரு பாருங்க, எப்படி உள்ள வந்தாரு பாருங்க. கரெக்ட், எனக்கு இப்படி வருவீங்கன்னு தெரியும். நான் கேட்கிறேன், நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல் 200 சொல்றீங்களே, ஏன் உள்ளாட்சி தேர்தல் 5 ஆண்டுகள் ஆகியும் ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? 3 அடுக்கு வெற்றி பெற்றோம் என்று மாறுதட்டி கொண்டீங்கல்ல, தமிழக அரசு ஏன் உள்ளாட்சி தேர்தல் முதல்ல நடத்துங்க. மறுசீரமைப்பு பண்ணணும், இடஒதுக்கீடு பிரச்சனை. அதுக்கு மட்டும் உங்களுக்கு மறுசீரமைப்பு தேவைப்படுது. ஏன் தெரியுமா? அதுல உங்களுடைய இது பலவீனம் அங்கதான் தெரியுது. ஆகையினால நீங்க அதை கண்டு பயப்படுறீங்க. ஒன்று பொறுங்க சார், அது சிரிப்பெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. அரசாங்கமும் மக்களை பார்த்து இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி கவலை கிடையாது. என்னன்னா அப்ப நீங்க சொல்றதுல இருந்து இவ்வளவு அதிருப்தி இருக்கு, உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூட முடியாத அளவுக்கு மக்கள் திமுக மேல அதிருப்தியில இருக்கிறாங்கன்னா உங்களுக்கான ஸ்கோப் அதிகமா தானே இருக்கு. இடைத்தேர்தலை நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, இடைத்தேர்தலும் மத்திய அரசு தானே தேர்தலை நடத்துகிறது. ஏன் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அது நியாயம்? அந்த தராசு தட்டுல இருந்து வீழ்ந்துருமா, சரிஞ்சிருமான்னு கேக்குறீங்களா? ஏன் அதே உள்ளாட்சி தேர்தலை மாநில அரசு தானே நடத்துகிறது. புதுசாக நீங்க புதுசா உங்க இதை போட்டிருக்கீங்களே எலெக்ஷன் கமிஷனரை. ஆகவே உங்களுக்கு தேவையானவர்கள் தானே போடுறீங்க. அது திமுக அதிமுக அதுல ஒன்னா இருப்பாங்க, அது வேற விஷயம். இப்ப நான் இப்ப கேட்பது, என்னுடைய பார்வை, ஏன் அந்த உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ள 5 ஆண்டுகள் கடந்தும் நீங்க நடமாட்டீங்க? ஒண்ணு, நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, எல்லா டயலாக்கையும் அக்னீஸ்வரன் சொல்லிட்டாருன்னா நான் என்ன டயலாக் சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அதுல மட்டும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க. அவ்வளவு தூரத்துக்கு உங்க இதை சொல்ல விடாம அழுக்கிற அளவுக்கு நான் இல்ல சார். நான் ஒரு சாதாரண பங்கேற்பாளர். நான் இப்ப கேட்கறது, நீங்க காரைக்குடியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளா இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள யாருப்பா இருக்கிறாங்க, வீடு வெளியில பூட்டி கிடக்கும். எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, ஏதோ கோயில் கோலம் நல்லது கெட்டதுனா வந்துட்டு போவாங்கப்பா. அந்த மாதிரி தான் திமுக கூட்டணி 5 வருஷமா நாங்கள் கூட்டணி பலமா இருக்கிறோம், நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் தான் 7வது முறை, நீங்க 8வது முறை கூட வரலாம். ஆனா மக்கள் உங்களை அங்கீகரிக்கணும். இந்த தேர்தல் முடிவுங்கிறது கூட்டணி உருவாகாம போறதுங்கிறத பெருசா தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்க போறதில்லை இந்த முடிவு அப்படின்றீங்க. அதனாலதான் இது எனக்கு இன்னொரு இது, நான் இவங்க நல்லா இருக்கணும், அவங்க அரசியல்ல பெரிய ஆளா வரணும், அந்த நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனா ஒண்ணு, நாம் தமிழர் சீமான் அவர்களும் இந்த தேர்தலை புறக்கணித்தால் திமுகவினுடைய வெளிச்சம் வெளியிலே தெரியும். ஆகையினால வேகமா ஓடக்கூடிய வண்டி 120 போய்கிட்டு இருக்குது, சடன் பிரேக் போட்டா அது கவுந்து விழுந்துரும். அதனால இங்க ஜனநாயகத்து மேல திமுக பண்ணக்கூடிய ஒன்னு கூட்டணி, 2வது எப்போது பார்த்தாலும் தேர்தல், எல்லாவரையும் உயர்த்தி விட்டு மக்களை பத்தி சிந்திக்காத இந்த திமுக அரசாங்கத்தை இதெல்லாம் தான் போய் சொல்லணும். அதான் நீங்களும் கூட போங்க, எடப்பாடி கூட இதெல்லாம் சொல்லுங்க. ஏன் போக மாட்டீங்கன்னா கேக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா திரு சஃபி, ஏன் நீங்க உள்ளாட்சி தேர்தலை நடத்தல, ஏன் அதிகாரிகளை நியமிக்கிறீங்கன்னு அவரு கேட்கிறார். இல்ல, அதாவது அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் சரிதான். அது அரசு எடுக்கக்கூடிய முடிவு. நீதிமன்றம் சொல்லிடுது, அது ரிசர்வேஷன் பண்ணாதான் நடத்த. பல அமைச்சரும் விளக்கம் கொடுத்தாங்க. நீதிமன்றம் சொல்லி இப்போ சொன்ன மாதிரி அது சில நேரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது ஓகே. இப்போ குவெஸ்டின் நீங்க இடைத்தேர்தல்ல இவ்வளவு தூரம் வரி ஏத்திட்டீங்க, அது ஏத்திட்டீங்க, இது இதெல்லாம் சொல்றதுக்கு ஏன் ரெப்ரசென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா சார், ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தா கூட தான் தோற்போனே தெரியும், தன்னுடைய நாடு தோர்த்து போவேனே தெரியும். ஆனாலும் ஜிம்பாப்வே போன்ற கென்யா போன்ற நாடுகள் பயிற்சி எடுத்து விளையாடிட்டு போவாங்க. அதுதான் களம்.
நீங்க அதாவது ஒரு தார்மீக பொறுப்பே உங்க கார் ரேஸ் மாதிரியே தேர்தலையும் ஒப்பிடுறாரு பாருங்க. கிரிக்கெட் சார், அதான் கிரிக்கெட் தான் சொல்றேன். நீங்க கார் ரேஸ் நடத்துவீங்க, கிரிக்கெட் ஏன்னா ஒப்பிடுவீங்க. இல்ல இப்ப சொன்னீங்கல்ல 120 போனா கவுந்துரும்னு. ரோடு சரியா இருந்தா, காரு முறையா இருந்தா, ஓட்டுற ஆளு தெளிவா இருந்தா 120 இல்ல 180 போனாலும் நச்சுன்னு போய் சேரும். அப்படிதான் இப்ப ஈரோடு வரப்போகுது. விஷயம் என்னன்னா சார், இவங்களுக்கு அங்க உண்மை சொல்ல போனா ஆட்டம் கண்டு போயிருக்கு. பேஸ்மெண்டே இல்ல, வாக்கு வங்கி இல்ல. பாஜக பாதியை உருவிருச்சு, பாதியை செதைச்சிருச்சு. இவங்களுடைய அதாவது அந்த அம்மையார் கட்டுக்கோப்பா வைத்த சில விஷயங்களை செதைச்சு விட்டு உட்கார்ந்து இருக்காரு எடப்பாடி அவர்கள். இதை நான் சொல்லல, கட்சிக்காரங்க சொல்றாங்க. கொங்கு மண்டலத்திலும் ஏடிஎம்கே அவ்வளவு பலவீனமாவா இருக்கு. கொங்கு மண்டலம் ஏன் இடம், என்னுடைய கோட்டைன்னு சொன்ன இடத்துல இவ்வளவு தூரம் பயந்து பின்வாங்கக்கூடிய காரணம் என்னன்னு நான் கேட்கல. அதிமுக ஏன்னா இப்ப அதிமுக இவங்க அதிமுக புறக்கணிச்சு அங்குள்ள அதிமுக தொண்டன் இப்ப யாருக்கு ஓட்டு போடுவான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அண்ணன் பேசுவோம் ஆர்கே நகர்ல நின்னாங்க, எவ்வளவு ஓட் போலாச்சு, அதுல எவ்வளவு ஏடிஎம்கே வாங்குச்சுங்கிறதாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தவிர நாங்க வாங்கினா நாங்க நின்னாக்கா எல்லாமே நாங்க வந்து சொல்லிட்டு சொல்லுவதே தவறு. இப்ப நீங்க உங்களுடைய அங்க உள்ள கட்சிக்காரன் யாருக்கு ஓட்டு போடுவான் அந்த சிந்தனை கூட உங்களுக்கு இல்லையே. இன்னும் ஒரு வருஷத்துக்கு தான் தேர்தல் வரப்போகுது. இப்போ நீங்க தயாராகணும், எப்ப தயாராவீங்க?